இன்னைக்கு அக்கௌண்டன்சியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் தேர்ட் சம் பார்க்கலாம். கொஷின் படிச்சுக்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கேல்குலேட் தி மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மிஸ் ஆகுதோ அதை தான் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சம்மில் க்ளோசிங் கேபிட்டல் 80,000, அடிஷ்னல் கேபிட்டல் 30,000, ட்ராயிங் 15,000, ஓப்பனிங் கேபிட்டல் தரல. அப்போ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் நம்ம போடும்போது ப்ராஃபிட்டாக லாஸான்னு மட்டும்தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த சம்மில் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ன்னு கொடுத்து 25,000 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும்தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வருது. ஓகேவா, சம் போட்டுடலாம். தேர்டு சம் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பர்டிகுலர் அமௌண்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் வந்து 80,000, ட்ராயிங் 15,000, இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 95,000. அது கூட அடிஷ்னல் கேபிட்டல் 30,000 லெஸ் பண்ணணும். அப்போ இதையும் லெஸ் பண்ணும்போது 65,000. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் தரல. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். லாஸ் வந்துட்டு 25,000 கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி இங்கே ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதையும் நம்ம லெஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஓப்பனிங்கே தராதனால நம்ம ரிவேர்ஸாக போகிறோம். ரிவேர்ஸாக போகும்போது லெஸ் எல்லாமே ஆட் ஆயிரும், ஆட் எல்லாமே லெஸ் ஆயிரும். அப்போ நம்ம இதை ரிவேர்ஸில் கொண்டு போகலாமா? இப்போ 25,000 65,000 நம்ம என்ன பண்ணணும், லெஸ்ஸில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணோம். ரிவேர்ஸில் போகும்போது நம்மளுக்கு ஆட் ஆகுதா? ஸோ நம்ம ஆட் பண்ணோம். இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 90,000 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த்து, ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கேல்குலேட் தி கேபிட்டல் as on 31st December 2018. Capital as on 1st January 2018 1 lakh. Goods withdraw from personal use by the owner 30,000. Additional capital 15,000. Profit for the year 60,000. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் as on 31st December 2018 கொஷினில் கொடுத்துருக்காங்களா, அது க்ளோசிங். இப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸில் வந்துட்டு க்ளோசிங் தரல, ஓப்பனிங்க்கு மட்டும்தான் 1 lakh கொடுத்துருக்காங்க. இதில் க்ளோசிங் மிஸ் ஆகுது. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது க்ளோசிங் தான். சம் போட்டுடலாம். ஃபோர்த்து சம் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பர்டிகுலர் அமௌண்ட்டு. இதில் வந்துட்டு நம்ம க்ளோசிங் கேபிட்டல் தான் நம்மளுக்கு தரல. அப்போது நம்ம அதான் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரிவேர்ஸ்லேருந்து போகணும். ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் வந்துட்டு 60,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், லெஸ்லாம் ஆட் ஆயிரும், ஆட்லாம் லெஸ் ஆயிரும். ரிவேர்ஸ் போகும்போது இந்த மாதிரி அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதையும் நம்ம லெஸ் பண்ணி இந்த அமௌண்ட் வந்திருக்கும். ஆனால் இங்கே தரல. அப்போ நம்ம ரிவேர்ஸ்லேருந்து போகும்போது நம்மளுக்கு லெஸ் எல்லாமே ஆட் ஆயிரும். இப்போ 1 lakhையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,60,000 வருதா? நெக்ஸ்ட் இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே லெஸ் இருக்குது, அதனால் நம்ம இதை ஆட் பண்ணுவோம். இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,75,000 வருதா? நெக்ஸ்ட் இதையும் நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே ஆட் இருக்குது, அதனால் நம்ம இதை லெஸ் பண்ணுறோம். இப்போ 1,75,000ல் 30,000 போயிடுச்சுன்னா 1,45,000. இதுதான் க்ளோசிங்கோட வேல்யூ.